ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம வழக்கம் போலே 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நேற்று ஈவினிங் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே ஒரு அணு ஆயுதத்தை போட்டிருந்தா எந்த அளவுக்கு ஒரு பேனிக்கை மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணியிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பேனிக்கை ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணார். இந்த அணு ஆயுதம் ஈரான் மேலே போடல, ஒட்டுமொத்த உலகத்து மேலே ஃபுல்லாக போட்டிருக்காரு. அண்ட் இதன் காரணமாக ஒட்டுமொத்த உலகம் பாதிக்கப்பட்டது இல்லாமல் உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண கன்சியூமர் வரையும் பாதிக்கப்படுவாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பேசிடுவோம். கிட்டத்தட்ட இது ஒரு பொருளாதார போர்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பேசிடுவோம். இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் பெரிய அளவுக்கு விழலை, ஒரு 180 பாயிண்ட் தான் விழுந்திருக்கு. நான் 500 பாயிண்ட் விழுன்னு நினச்சேன். அதுக்கு காரணம் வந்து 3 நம்பிக்கை, இந்த விஷயம் நடக்காதுன்றதுக்கான 3 நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை பற்றி பேசிடுவோம். நேற்று ஈரான் மறுபடியும் சவுதி மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் அட்டாக் பண்ணாமல் இருந்தவங்க நேற்று அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் ரஷ்யா, சைனா சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் பார்த்துருவோம். ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது, இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள், அதை பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நிஃப்டி மற்ற செக்டார்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஈவினிங் நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐடி செக்டாருக்கு ஒரு நெகட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதன் காரணமாக நம்மளோட இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 6% அளவுக்கு விழுந்திருக்கு. ஈவன் கிஃப்ட் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு டவுன் ஆச்சு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஒரு வாரமாக தான் பாசிட்டிவ் வந்தது, அதுக்குள்ளார அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் கோல்டுக்கு 6 மணிக்கு மேலே ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. அதனால் 1.5% கோல்டு ப்ரைஸ் சரி இருக்குது. இன்றைக்கி காலையில் நம்மளோட பிளாகை படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோல்டு வந்து வாங்க வேண்டிய இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி நம்ம பேசிடுவோம். நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ், 18 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்ட்மேன் சாக்ஸ் 14 கம்பெனிஸ் இங்கேருந்து வாங்கினோம்னா பெரிய அளவுக்கு லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா கேட்டுக்கோங்க. அண்ட் அந்த செய்தியை வச்சு உங்களுக்கு அது கன்வின்சிங்காக தான் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் அதுக்கான மாற்றங்களையும் நம்ம பண்ணலாம். நேற்று நம்ம வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்தது, என்னென்னா பிரதர் இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் செக்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்தது. அட் த சேம் டைம் பாசிட்டிவான சில கமெண்ட்ஸ் வந்தது. ஒரு நண்பர் வந்து பிரதர் உங்களோட ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸ்டாக் செலெக்ஷனும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அண்ட் இந்த பெருசாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து நான் கிடையாது, பிரசிடென்ட் ட்ரம்ப் தான். ஏன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப்னால நம்மளோட மார்க்கெட் மிகப்பெரிய அளவுக்கு கடந்த 2 வருஷமாக வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ பிரசிடென்ட் ட்ரம்ப் இருக்கிற வரையும் ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் அதிகமாக தான் இருக்கும், நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் நான் இந்த அளவுக்கு ஏன் எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இப்போது போன வாரம் கூட பாகிஸ்தானில் பலூச் போராளிகள் வந்து வண்டி ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வச்சுட்டு ஒரு காம்பவுண்டை போய் அடிச்சிருக்காங்க. அங்கே ஐஎஸ்ஐஎஸோட அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மீட்டிங்கில் வந்திருக்காங்க. 36 பேர் காலி. இந்த விஷயத்தை நான் போன வாரமே படிச்சுட்டேன், ஆனால் இதை வந்து நான் சொல்லவே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பலூச் ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனோட தொடக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போலேயே பாகிஸ்தான் வந்து இதுக்கு இந்தியா தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. காரணம், இதனால் வந்து இந்திய பங்கு சந்தைகள் பாதிக்கப்பட போகிறது கிடையாது, இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஸோ இதை நான் சொல்லலை. எந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட் பொருளாதாரத்தையும் இந்திய பங்கு சந்தையும் பாதிக்குமோ அதை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன். ஸோ கண்டிப்பாக நான் உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் நான் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்டோடு இவ்வளோ பொருத்தி நான் பார்க்குறது எதனாலன்னா, நான் பர்சனலாக வந்து எந்தெந்த மிகப்பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பொருளாதாரத்தை பாதிச்சதுன்னு பார்க்கும்போது 2001 9/11 அட்டாக் நடந்தது, அந்த ட்வின் டவர். அப்போ இந்திய பங்கு சந்தைகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது. ஆனால் அதை பற்றின கிளியர் டேட்டா எங்கேயுமே இல்லை. ஸோ ஒரே ஒரு டேட்டா மட்டும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ட்வின் டவர் டிஸ்ட்ரக்ஷன் அப்போ ஒரு சில 1000 அமெரிக்கர்கள் இறந்தாங்க, அதனால் இந்திய பங்கு சந்தைக்கு என்ன வந்தது, எதுக்காக எல்லாரும் விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கோவமாக பேசியிருந்தார். அது மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு விசிபிளான ஒரு டேட்டா, ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ 20 வருஷம் கழிச்சு 2026 இந்த மாதிரி ஒரு போர் நடந்ததே, அப்போ பங்கு சந்தைகள் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அங்கே அடித்த போது இங்கே எப்படி ரியாக்ஷன் இருந்ததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்மளோட வீடியோவை பார்த்தா போதும். அதுதான் இந்த பிளான், அதுதான் இந்த கான்செப்டே. ஸோ கண்டிப்பாக நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் வந்து 100% சொல்லுவேன். ஈவன் எனக்கும் கூட வீடியோ சின்னதாக போட்டால் ஈஸி தான். ஏன்னா 30 நிமிஷம் வீடியோனா 4.5 GB இன்டர்நெட் ஆகுது. அதே மாதிரி 30 நிமிஷம் வீடியோ நான் ரெடி பண்ணணும்னா 4 மணி நேரம் ஆகுது. 10 நிமிஷம் வீடியோ அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போட்டாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் நான் முடிச்சேன்னா எனக்கும் அது ஈஸி தான். ஆனால் அப்படி பண்ணுறதுல எத்திக்ஸும் இல்லை, மாரல்ஸும் இல்லை. என்னை நம்பி ஒரு 1000-2000 பேர் ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1000 பேர் வந்து ஒரு லட்சம்னா கூட எத்தனை கோடி ரூபா ஆச்சு. அவ்வளோ பணம் வந்து மூவ் ஆகும்போது அவங்களுக்கு கரெக்டான கண்டென்ட்டை நம்ம கொடுக்கணும். அதே சமயம் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனோ ஃபால்ஸ் ஓப்பையும் கொடுக்கக்கூடாது. இது வாங்கினா வந்து ஏறிடும் அப்படின்னு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடாது. நான் செய்திகளை உங்கள் முன்னாடி வைக்கிறேன், அதை அனலைஸ் பண்ணுங்கள்,
ரிஸ்க்கை நீங்கள் எடுங்க, ரிவார்டு வந்தாலும் அது நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பிரதர். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் பார்த்தோம்னா, நேற்று ஈவினிங் வந்து நான் வீடியோவை சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். காரணம் நேற்று பிரதோஷன்றதுனால கோயிலுக்கு போக வேண்டியது இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது. சீக்கிரமாகவே தூங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீடியோவை ரொம்ப சீக்கிரமாக போஸ்ட் பண்ணேன். காரணம் நேற்று இந்தியாவோட பொருளாதார செய்திகள் ரொம்ப கம்மி. அதே மாதிரி செக்டார் வைஸ் நியூஸும் ரொம்ப செக்டார் பற்றின குறிப்பிட்ட செய்திகள் எதுவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வீடியோ சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஆனால் நேற்று நைட்டு ஒரு 7:45 பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அப்டேட் பண்ணுறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் இதுக்கு மேலே எந்த கப்பல் போனாலும் எனக்கு கப்பம் கட்டணும்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன எக்ஸாக்டான வேர்ட்ஸ் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் இஸ் ஓப்பன் அண்ட் வில் ரிமைன் ஓப்பன் வித் ஆர் வித்தவுட் ஈரான். We are reinstating the Iranian blockade, so named because it is only stopping Iran's ship and customer for entering or leaving. All other countries will have fair and open use of the strait. The US will be from this point forward known as the guardian of Hormuz Strait. But as such as a matter of fairness, we will be reimbursed at the rate of 20% of all cargo shipped for any and all costs necessary to do the job of providing safety and security to this very volatile section of the world. The process and formation will begin immediately. Thank you for your attention to this matter. President DJT அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்ன சொல்ல வராருன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த நிமிஷத்துலேருந்து ஓப்பனாக இருக்குது. ஈரான் ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலைனாலும் சரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஈரானியன் பிளாக்கேட் வந்து அறிவிக்கிறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்துருந்தோம், யூஎஸ் நேவல் பிளாக்கேட் தான் அந்த பிளாக்கேடுக்கு பேர் வச்சுருந்தாங்க. காரணம், எந்த கப்பலையுமே நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ஏப்ரல் 13 அம்பேத்கர் ஜெயந்திக்கு முன்னாடி நாள் திங்கக்கிழமை வந்த பிளாக்கேட் அது. ஸோ அந்த பிளாக்கேடில் எந்த கப்பலையும் விடலை. ஆனால் இந்த முறை ஈரானோட கப்பல்கள் மட்டும் நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இது வரையும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஈரானை வந்து வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க, மார்க்கெட்டுக்கு நல்லது. ஆனால் அதை சொல்லிட்டு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் போகக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எங்களுக்கு செலவாகுது. அந்த செலவை அந்த கப்பல்கள் போது பார்த்தீங்களா, அந்த கப்பலோட போகிற அந்த பொருட்களோட மதிப்பில் 20% கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நேஷ்னல் ஹைவேல போகிறோம், டோல்கேட் இருக்குது. ஒரு லாரிக்கு என்ன ஒரு 300 ரூபா வாங்குவாங்களா, 500 ரூபா வாங்குவாங்களா? அந்த லாரியில் 20 டன் அளவுக்கு பொருள் ஏற்றிட்டு போகலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா பொருள் ஏற்றிட்டு போகிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு பட்டு புடவையோ இல்லை ஏதோ ஒன்று ஏற்றிட்டு போகிறாங்கன்னு வச்சுப்போம். நீ இந்த லாரியை போகணுன்னா 300 ரூபா கட்டணும், 400 ரூபா கட்டணும்னு சொல்கிறது எங்கே இருக்குது? இந்த லாரியில் 1 கோடி ரூபா பொருள் இருக்குது, 20 லட்ச ரூபா நீ கட்டணும்னு சொல்கிறது எங்கே இருக்குது? 300 ரூபா கட்டணுன்றது எங்கே இருக்குது? 20 லட்ச ரூபா கட்டணும்னு எங்கே இருக்குது? ஸோ இது வந்து லிட்ரலாக வந்து அநியாயம். ஈரான் வந்து 1% கேட்டதே நம்ம தப்புன்னு சொன்னோம். ஏதோ ஒன்று அடிக்கிறான், அந்த ஒரு தற்காப்புக்காக நீ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பயன்படுத்திட்டேன்னா பரவாயில்ல, போகிற வர கப்பல்கிட்டலாம் காசு கேட்டால் இது என்னப்பா நியாயம்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அதை மிரட்டி கேட்குறது அநியாயம்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அவன் கேட்டதாச்சு 1% தான் கேட்டான், 2 மில்லியன் 2.5 மில்லியன் தான் கேட்டான் ஒரு கப்பலுக்கு. இவங்க கேட்குறது கணக்கு போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $30 மில்லியன், அதாவது 10லேருந்து 15 மடங்கு அதிகமாக வருது ஒரு கப்பலுக்கு, ஒரு பெரிய கப்பலுக்கு. சின்ன கப்பலுக்கு அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் மாறும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பொருளாதார போர்னே சொல்லலாம். காரணம், இன்றைக்கி காலையில் நம்மளோட பிளாகில் எழுதியிருந்தேன், நேற்று க்ளோசிங் வந்து $83. விடியற் காலையிலே எழுந்துட்டேன், நேற்று சீக்கிரமாக தூங்கினதுனால 3 மணிக்கு எழுந்துட்டு பிளாக் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அந்த $83 20% போட்டால் $100. ஸோ இந்த மாதிரி பெட்ரோல் விலை 20 ரூபாய் ஏறுச்சுன்னா, 20% ஏறுச்சுன்னா எல்லா பொருட்களோட விலை 20% ஏறும். ஒட்டுமொத்த பொருளாதாரமே வந்து குட்டிச்சோறாயிடும். இது கிட்டத்தட்ட ஒரு உலக போர் மாதிரி. ஸோ இந்த நாள் மார்க்கெட் இன்றைக்கி 500 பாயிண்ட் விழுந்திருந்தால் கூட நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். ஓகே, இன்றைக்கி ஒரு பிளட் பாத் தான் இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு நானும் ப்ரிப்பேர்டாக இருந்தேன். காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அமைதியை கொடுத்தது. ஒரு 150-200 பாயிண்ட் அளவு தான் கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சது. அண்ட் இது இல்லாமல் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது, அவரோட ஓவல் ஆஃபீஸில் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் இந்த உலகத்தோட ரிச்சஸ்ட் பிளேஸ் வந்து பாதுகாக்கிறோம், அதுக்காக அந்த 5 நாடுகளும் எங்களுக்கு வந்து காசை கொடுக்கணும், ஏன்னா நாங்கள் செலவு பண்ணுறோம். அந்த 5 நாடுகள் என்னென்னா சவுதி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், குவைத். இந்த 5 நாடுகளும் காசை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 நாடுகள் அந்த காசு கொடுத்தா கூட அந்த விலையை வந்து யார் மேலே போட போகிறாங்க? அந்த க்ரூட் ஆயிலை வாங்க போகிறவங்க மேலே தான் போட போகிறாங்க. இது மறுபடியும் வந்து ஒரு பேனிக்கை வந்து கிரியேட் பண்ண போகுது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொன்ன சில விஷயங்கள், இந்த எம்ஓயை பற்றி அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஓன்றது ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டில் வந்து ஈரான் ஃபெயில் ஆகிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இந்த எம்ஓன்றது வந்து ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஈரான் வந்து இப்போது அணு ஆயுதத்தை பற்றி பேசுறது இல்லை, என்ரிச்டு யுரேனியத்தை பற்றி பேசுறது இல்லை, எங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தான் வேணும் அப்படின்னு பேசுகிறாங்க. விஷயம் என்னை பாதுகாக்கிறதுக்காக அணு ஆயுதம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அணு ஆயுதம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பஞ்சாயத்தே ஆரம்பிச்சது. கடைசியில் இது எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னா, இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் யாருக்குன்ற இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு.
என்னை பொறுத்தவரை பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணதை நான் எப்படி பார்க்குறேன்னா 3 விஷயமா பார்க்குறேன். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நடக்காது. 20% வந்து க்ரூட் ஆயில் மேலே அந்த கப்பல்கள் மேலே காசு வாங்குறது நடக்காது. இதை தடுக்கிற 3 விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, 1, இந்த பிரசிடென்ட் ட்ரம்ப் இதை பண்ணுறதுக்கு அமெரிக்காலே எதிர்ப்பு கிளம்பும். காரணம், மற்ற நாடுகள் மேலே இந்த டேக்ஸை போட்டதுனால இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் ஈபா அந்த ஆக்டை போட்டபோது இது செல்லாது தம்பி, நீ வாங்கின காசை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் லேட்டாக சொன்னாலும் இந்த வருஷத்தோட பிப்ரவரியில் சொல்லிட்டாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம். ஸோ இதே மாதிரி அமெரிக்காவில் இது செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஈவன் யுனைடெட் நேஷன்ஸோட மேரிடைம் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் சொன்னதுக்கான அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவும் எங்களுக்கு வரல, இதை பற்றி இன்னும் தெளிவான இன்ஃபர்மேஷன் வரட்டும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்கான பாயிண்ட்ஸ் எடுத்தது 7:30 மணிக்கு எடுத்து முடித்தோம். அப்போ வரையும் வந்து பெருசாக எந்த அப்டேட்டும் வரல. ட்ரம்ப் கிட்டேருந்து மறுபடியும் எந்த புது போஸ்ட்டும் வரல. ஸோ ட்ரம்ப் வந்து இதை மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கலாம். ஸோ அமெரிக்காலேயே இதுக்கான எதிர்ப்பு வரும். யுனைடெட் நேஷன்ஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது ஐரோப்பிய நாடுகள் கூட. ஐரோப்பா மேலே பெருசாக ட்ரம்ப்புக்கு வந்து பாஸ் எல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இருந்திருந்தால் அந்த கிரீன்லேண்ட் பஞ்சாயத்து இழுத்துருக்க மாட்டாங்க. இட்டாலி பிரைம் மினிஸ்டர் வந்து அவமானப்படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கு யார் மேலேயும் வந்து அக்கறை கிடையாது. ஸோ இந்த பிரச்சனை வந்து அப்படி ஒரு தடங்கள் இருக்குது இது நடக்காமல் இருக்கிறதுக்கு. 2வது விஷயம் என்னென்னா, இப்போது போன வாரம் மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம பேசியிருந்தோம். இந்த ஒரு 6000 கோடி ரூபாய் அளவுக்கு பிட்காயினில் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த இழப்பின் காரணமாக அந்த இழப்பை சரி செய்கிறதுக்காக மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது தாராளமாக மேனிப்புலேட் பண்ணிட்டு போட்டும். ஒரு 2 நாள் கழிச்சு நாங்களும் ஈரானும் வந்து அமைதி உடன்படிக்கை ஒத்துக்கிட்டோம், இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை முடிச்சுட்டானா கூட நல்லது. ஸோ இந்த 2வது விஷயமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 3வது விஷயம், சைனா கிட்டேருந்து மிகப்பெரிய அளவுக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸை நம்பி தான் அமெரிக்காவோட செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, ஏஐ இண்டஸ்ட்ரியெலாம் வந்து இருக்குது. சைனா நினச்சானா, நீ எனக்கு க்ரூட் ஆயிலை நிறுத்த பார்க்குற, க்ரூட் ஆயிலை காஸ்ட்லியாக பார்க்குற, அதனால் நான் உனக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸை தரமாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டை போட்டானா அப்போயும் வந்து இந்த பஞ்சாயத்து வந்து முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரம்ப் முன்னாடி இந்த 3 தடங்கள் இருக்குது. அண்ட் இந்த போரை வந்து ஈரானுக்கு எதிராக பிரசிடென்ட் ட்ரம்ப் பண்ணாரா அப்படின்றது ஒரு கேள்வி தான். ஏன்னா இந்த 20% ஏற்றுனாங்கன்னா அதனால் டைரெக்டாக பாதிக்கப்பட போகிறது சைனாவும் இந்தியாவும் தான். ஏன்னா இப்போ அமெரிக்காவை அந்த நம்பர் 1 இடத்துலேருந்து தூக்குறதுக்கு சைனா வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. அமெரிக்கா 2வது இடத்துல கூட வராத மாதிரி இந்தியா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம போட்டி போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த 2 நாடுகளோட பொருளாதாரத்தை குட்டிச்சோறு ஆக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி பிளான் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ இதை 2த்துல எதுவாக இருந்தாலும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு கிளாரிட்டி வந்துடும். மார்க்கெட் இந்த 3 விஷயங்கள் நம்புது. இந்த 3 விஷயத்தினால இதை தடைப்படும்னு சொல்லிட்டு நம்புது. அதனால தான் மார்க்கெட் இன்னைக்கு பெரிய அளவுக்கு விழலை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இதுக்கு அவங்க ஈரான் தரப்புலேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவரோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா சொல்கிறது சரிதான், இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் யார் பாதுகாப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் கிடைச்சாகணும். ஆனால் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸோட கார்டியன் ஈரான் தான், இப்போ இல்லை எப்பயுமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 20% எல்லாம் ரொம்ப அதிகம் சார், வேணும்னா எங்ககிட்ட கம்மி சார்ஜஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்காஸ்டாக வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் 20% அளவுக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பைப்லைன் போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம். அந்த பைப்லைன் 2027 கம்ப்ளீட் ஆகிடும். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கூட ஜூன் மாதத்தில் முதல் 10 நாளுக்குள்ளார 5 நாட்டுக்கு பயணங்கள் போனார். அப்படி போகும்போது அந்த பைப்லைனை பற்றி பேசினாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியா இந்த பக்கம் ஸ்டேட் ஆஃப் பாப் அல் மந்தீபில் ஒரு பைப்லைன் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பைப்லைனோட கெப்பாசிட்டி அதிகப்படுத்துறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸே வேணாண்டா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு நேற்று நைட்டு இந்த மாதிரி பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும். ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நேற்று சவுதி அரேபியா மேலே தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் நடத்துனது ஈரானோட ப்ராக்சிஸ் ஹவுதீஸ். இவங்க வந்து ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போராளி குழுக்கள். இப்போ எப்படி ஹிஸ்புல்லா வந்து லெபனானில் இருக்காங்க, அது காசாவில் அமாஸ் இருக்காங்க, அந்த மாதிரி இவங்க வந்து ஹவுதீஸ் வந்து ஏமனில் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஈரான் வந்து பணம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து சவுதி அரேபியா மேலே பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஏவிருக்காங்க. குறிப்பிட்டு சவுதி அரேபியாவோட ஏர்போர்ட் மேலே ஏவிருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டோட பேர் வந்து ஹபா ஏர்போர்ட். ஸோ இதில் டென்ஷனான சவுதி அரேபியா வந்து பதில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஏமன் நாட்டு மேலே. இவங்க கூட அடிச்சுக்கிறதுக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அண்ட் இன்னும் சில செய்தி வந்து என்ன வருதுன்னா, இந்த சவுதி வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட பேசிட்டு ஒரு கன்சென்ட் வாங்கிட்டு தான் வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறதாவும் அப்டேட் வந்திருக்கு. இது இல்லாமல் ஈரான் மேலே வந்து ஏகப்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு. அண்ட் பதிலுக்கு ஈரான் வந்து பஹ்ரைன், குவைத் மேலெல்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் நேற்றும் வந்து ஒரு இந்தியர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு.
என்ன மேட்டர்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மேலே போன ஒரு கப்பலில் 2 கப்பல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட 2 கப்பல் போயிருக்கு. அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட 2 கப்பலில் ஒரு கப்பலில் வந்து இந்தியர்கள் இருந்திருக்காங்க. அந்த இந்தியர்கள் போன கப்பல் மேலே அடிச்சிருக்காங்க ஈரான். அப்படி அடித்ததில் அந்த இந்தியர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. மற்ற இந்தியர்கள் வந்து லேசாக காயத்தோடு தப்பிச்சிருக்காங்க. இதை வந்து சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். ஒரு இந்தியர் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் கொல்லப்பட்டிருக்காரு. ஈரான் பண்ணது தப்பு. இது சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? இதை சொன்னால் கமெண்ட்டில் கோச்சிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, சண்டை போடுறாங்க, மிலிட்ரியை சண்டை போட்டுக்கிட்டோம். பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவன் இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, ஈரானியனாக இருந்தாலும் சரி, பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மிலிட்ரிக்காரங்க அதுக்கு இருக்கீங்க, நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க. இதை சொன்னால் சண்டைக்கு வந்துடுறாங்க. அண்டு எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை சைனா வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. இன்றைக்கி மத்தியானம் ஒரு 4 மணிக்கு மேலே ஒரு அப்டேட் வந்திருக்கு. சைனா கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். நாங்கள் இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷனை டீஎஸ்கலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்ஃப் ரீஜியனில் இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைனா தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு மேலே உக்ரைன் மேலே நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் பண்ணுவோம். காரணம், பிளான் பண்ணி எங்களோட ஃபியூல் ஆயில் டெபாசிட்ஸ் மேலே அடிச்சிட்டு இருக்காங்க. இதனால் மிகப்பெரிய ஃபியூல் கிரைசிஸ் வந்து ரஷ்யாவில் வர மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கமும் பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு. ஸோ இதில் போலாண்டை மெதுவாக வந்து உக்ரைன் உள்ளே இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. போலாண்டு உள்ளே வந்தானா இது மறுபடியும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு இதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட்ஸ். அண்ட் க்ரூட் ஆயில் இன்ட்ராடேல $87-88 வரைக்கும் போச்சு. ஆனால் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது $85 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு கூல்டவுன் காமிக்குது. காரணம், அதுக்கு மேலே நேற்று நைட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் புதுசாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் பண்ணலை. அந்த காரணத்தினால க்ரூட் ஆயிலோட விலை கம்மியாக இருக்குது. ஈவன் க்ரூட் ஆயிலோட விலை ஏறினா அங்கே அமெரிக்காலையும் பணவீக்கம் அதிகமாகும். அது ட்ரம்ப்புக்கு தான் அகேன்ஸ்டாக போகும். ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்மளோட 2வது செக்மெண்ட் இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் நியூஸ். இதில் நம்மளோட ட்ரேட் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட பெட்ரோலியம் இறக்குமதி வந்து இந்த ஜூன் மாதத்தில் 1,93,000 கோடிக்கு நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். காரணம் என்னென்னா, இந்த ஜூன் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட பெட்ரோலோட விலை வந்து $80 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம ஆளுங்க வாங்கியிருக்காங்க. அது பாசிட்டிவான பார்க்கப்படுது. அண்ட் நாளையிலேருந்து ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து இந்த இந்தியா யூகேவோட ட்ரீல் வந்து செயல்பாட்டுக்கு வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீட்டா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அமலுக்கு வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியாவோட யூரோப்பியன் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சில லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் 1 வாரத்துலேருந்து 2 வாரத்தில் அதுவும் வந்து அமலுக்கு வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜனவரியில் பண்ண ட்ரேட். அப்பயே சொல்லியிருந்தாங்க ஒரு 6 மாதத்தில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால நம்மளோட இந்தியாவோட பணவீக்கம் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த க்ரூட் ஆயில் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனல் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸு, பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸில் பணவீக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. காரணம், நேற்று வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்தது, இன்றைக்கி வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்தது. அண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாக இருக்குது. நம்மளோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் 4.38% இருக்குது. இது அதிகம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இயர் ஆன் இயர் பேசிஸில் 9.87% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேட் வந்து 9.2% அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. இது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு நெகட்டிவான விஷயம் தான். இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகமாக வந்ததுனால கிறிஸ்டல் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அடுத்த நிதி ஆண்டில், அதாவது FY27 கிட்டத்தட்ட 5.1% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக ஆர்பிஐ வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் சேர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சண்டே கூட பார்த்துருந்தோம், பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து ஆர்பிஐ டிசம்பர் மாதத்துக்குள்ளார 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மான்சூன் ஒழுங்காக வரலையானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவான விஷயமா இந்திய பொருளாதாரத்துக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்மளோட கேபினெட் மினிஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 1,25,000 கோடி ரூபாய் அளவுக்கு அப்ரூவல்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்குன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்க்காக. ஸோ இது வந்து செமிகண்டக்டர் பயன்படுத்தக்கூடிய கம்பெனிஸ், குறிப்பாக வந்து டிக்ஸான், கைனேஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் பாசிட்டிவான விஷயம். செமிகண்டக்டர்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனி சிஜி பவர், அதுக்கப்புறம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் புதுசாக ட்ரோன் டெக்னாலஜியில் இந்தியாவிலேயே உற்பத்தி செஞ்ச செமிகண்டக்டர் சிப்ஸை வச்சு தயாரிக்கணும். இதுக்காக ஒரு மிஷனை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அந்த மிஷனோட பேர் வந்து நிதார் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் புஷ்ஷாக பார்க்கப்படுது. அதாவது இந்தியாவோட ஏரோஸ்பேஸில் மற்ற நாடுகள்லேருந்து வாங்கின பொருட்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அது நம்மளோட சேஃப்டிக்கு நல்ல விஷயம் தான். அண்ட் வேதாந்தாவோட அஃபிஷியல்ஸ் வந்து பல்வேறு அந்த 5 டிமர்ஜ் கம்பெனியில் ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்தியை மட்டும் இப்போ சொல்கிறேன்.
இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளார இந்தியாவோட கிரிட்டிக்கல் மினரல்ஸோட தேவையில் 50% அளவுக்கு உள்நாட்டிலேயே நம்மளால் உற்பத்தி பண்ணிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் நம்மளோட கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 19 சப்செக்டாரில் 14 சப்செக்டார் வந்து சூப்பராக வந்து குரோ ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்தில் டபுள் டிஜிட்டில் குரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த செக்டார்னா ஹோல்சேல், ரீட்டைல், டிரான்ஸ்போர்ட், டெலிகாம், பேங்கிங், இந்த 5 செக்டாருமே டபுள் டிஜிட்டில் குரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் பேசிஸில். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் நம்மளோட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எத்தனாலோட ப்ரொடக்ஷனை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அதை நாங்கள் பார்த்தோம். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா மைலேஜ் பிரச்சனைன்றாங்க. தனிநபர்களால் மைலேஜை வந்து கரெக்டாக கணக்கிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விஷயம் என்னென்னா மைலேஜ் குறையுது, அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இயல்பாக வந்து 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவேன் இந்த விலையில ஏற்றுறதுக்கு முன்னாடி. இப்போ விலையேற்றதுக்கு 550 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன். ஒன்ஸ் ஒரு முறை டேங்க் ஃபில் பண்ணிட்டா 300லேருந்து 350 கிலோமீட்டர் எனக்கு ஓடும். இப்போ வந்து 280லேருந்து 320 அந்த அளவுக்கு தான் ஓடுது. மறுபடியும் வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. இத்தனைக்கு நான் ஹைவேல டவுனுக்குள்ளார மாற்றி தான் ஓட்டுறேன். அப்படி இருந்து வந்து அந்த அளவுக்கு தான் மைலேஜ் வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட மைலேஜ் குறைஞ்சிருக்கு. அது வந்து கரெக்டு தான். ஆனால் ஒரு ஃபேமஸ் யூடியூபர் வந்து அவர் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஃபேமஸ் யூடியூபர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த E20னால மைலேஜ் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வாங்கியிருக்கிற வண்டி வந்து BS6 வண்டி. இதில் வந்து எல்லா பெட்ரோலும் ஒரே மைலேஜை தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஆட்டோமொபைல் செக்டாரே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து மறுபடியும் அங்கே கொரோனா வந்து பரவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 பேர் இறந்துருக்காங்க. அண்ட் 8 ஆக்டிவ் கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் வந்து ஸ்டேட் வைடாக வந்து ஒரு அலர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆந்திரா பக்கத்தில் தான் இருக்குது, நமக்கு ஏதாவது வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இந்தியா ரஷ்யா ஒன்றா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் S-500 ஏர் டிஃபென்ஸ் வந்து உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி S-400 நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கும் ஏர் டிஃபென்ஸை. இந்த S-500ன்றது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இந்த S-400 துருக்கி வாங்கிடக்கூடாது தான் F-35 நான் விற்கிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்திருக்காங்க. இப்போ நேட்டோ சமிட்டில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த S-500 நம்ம உருவாக்குறது மூலிமா கிட்டத்தட்ட 25,000லேருந்து 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு பிஸ்னஸ் வந்து பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெடுக்கும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 கம்பெனிஸ்க்கு இது பாசிட்டிவான இஷ்யூ. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து 3வது செக்மெண்ட் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில் பிரசிடென்ட் ட்ரம்ப் அந்த 20% ஸ்டேட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மார்க்கெட் கிராஷ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் சொன்ன அந்த 3 காரணத்தோட நம்பிக்கையா இல்லை FIs வந்து இன்னும் மார்க்கெட்டில் புல்லிஷாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு காரணமாக தெரியல. மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுருந்தாங்க. மேபி இது எக்ஸ்பைரி ஓரியன்டான மேனிப்புலேஷனாக கூட இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் FIஸோட செல் வேல்யூ வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. FIs விட DS அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துருவோம். அண்ட் இன்றைக்கி காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 170 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் காமிச்சது. நம்மளோட பிளாக்லேயே அதை எழுதியிருந்தோம். அண்ட் காலையில் ஓப்பன் ஆனது வந்து 160 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவ் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஏறுது இறங்குது கிட்டத்தட்ட ஒரு 100-120 பாயிண்ட்குள்ளார கன்சால்டேட் ஆச்சு. ஸோ அப்படி கன்சால்டேட் ஆன மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரேடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டஃப்பான டே தான். ஏன்னா நிஃப்டியில் வந்து அந்த 100 பாயிண்ட் மூவே வந்து போதும், நமக்கு வந்து பேனிக்கை கிரியேட் பண்ணி ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு போதுமானது. ஆனால் கண்டிப்பாக சில பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன்னா கொஞ்சம் வெளியில் போய் விற்றுட்டு அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து தாண்டும் போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துருப்பீங்க. அண்ட் ஓவராலாக வந்து இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் வந்து ஒரு 180 பாயிண்ட் அளவுக்கு விழுந்து 24,000 பாயிண்ட்டில் வந்து 24,000 பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். 24,000 உடைக்காதது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்க்கும்போது மொத்தம் 3,300 கம்பெனியில் 2,277 கம்பெனிஸ் நெகட்டிவாகவும் 1,020 கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நிஃப்டி வந்து இன்றைக்கி 1% கீழே விழுந்திருந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் 1.5% அளவுக்கு ஃபால் வந்தது. காரணம் இந்த கோல்டுக்கான பாசிட்டிவ் நியூஸ் 6 மணிக்கு மேலே தான் வந்தது. கோல்டு வந்து அந்த போர்ட்ஃபோலியோவை ட்ராக் பண்ணுது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து 1% மேலே விழுந்திருந்தது. அதனால் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டீப் ரெட்டாக இருந்திருக்கும் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அடுத்து செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஐடி செக்டாருக்கு ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த நெகட்டிவான நியூஸ்க்கு முன்னாடி வந்து 1% அளவுக்கு ஐடி செக்டார் நெகட்டிவாக முடிஞ்சிருந்தது. அண்ட் என்ன நெகட்டிவான நியூஸ்னா IBM இருக்காங்களே, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷினரிஸ், அமெரிக்கன் கம்பெனி, அவங்களோட ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் மேனேஜ்மெண்ட் கொடுத்த கைடன்ஸ் வந்து நெகட்டிவாக மாறி இருக்கு. என்னென்னா இவங்களோட ரெவன்யூ வந்து ஓரளவு தான் குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் ஓரளவு தான் குறைஞ்சிருக்கு. மேனேஜ்மெண்ட் சொன்ன ஒரு விஷயத்தினால ஷேர் ப்ரைஸ் 24% விழுந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட சாஃப்ட்வேரையோ எங்களோட ஃப்ரேம் ஒர்க்கையோ வாங்க மாட்டேன்றாங்க, அதுக்கு பதிலாக சர்வர்ஸு, மெமரி சிப்ஸு, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கஸ்டமரோட இந்த ப்ரையாரிட்டியை நாங்கள் கணிக்க தவறிட்டோம்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
இது ஒரு நெகட்டிவான விஷயமா ஐபிஎம் பார்த்துட்டு 24% அளவு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 30-40 வருஷத்துல இதுதான் பிக்கஸ்ட் ஒன் டே ஃபால்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனோட ஒரு ரிப்பிள் எஃபெக்டா நம்மளோட இன்ஃபோசிஸோட ஏடிஆர் ஈவினிங் அந்த ரிசல்ட் வந்த உடனே 6% விழுந்திருந்தது. இந்த பாயிண்ட் எடுக்கும்போது வந்து 3% அளவுக்கு தான் மைனஸ்ல இருக்கு, ரிகவர் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 50% ரிகவர் ஆயிடுச்சு. நாளைக்குள்ளார இது வந்து நம்ம மேலே இம்பாக்ட் காட்டாதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து அந்த செக்டாரில் அந்த கம்பெனி பற்றின ஒரு செய்தி. இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஐடி செக்டார் பேனிக் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ இருந்தாலும் நாளைக்கு பெரிய இன்வெஸ்டர்ஸ் எப்படி முடிவெடுக்க போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆட்டோ செக்டார் இன்னைக்கு 1.6% டவுன்லையும், பேங்க் நிஃப்டி 1.15% டவுன்லையும், எஃப்எம்சிஜி 0.6% டவுன்லையும் இருக்குது. அண்ட் குறிப்பாக வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்எம்சிஜியோட சேல்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு கிராமப்புறங்களில். காரணம் வந்து மான்சூன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அங்கே மக்கள்கிட்ட பணப்புழக்கம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எஃப்எம்சிஜி வந்து இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு வந்து நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு வந்து 2% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 1% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. கோல்டுக்கு இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி நம்ம சண்டேவே சொல்லியிருந்தோம். யூஎஸ் சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து கம்மியாக இருக்குது. அதாவது இவங்களோட எஸ்டிமேட் வந்து 3.8% இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணாங்க. அது 3.5% குறைஞ்சிருக்கு. போன மாதம் வந்து இது 4.2% இருந்தது. ஸோ க்ரூட் ஆயிலோட விலை விழுந்ததுனால தான் இந்த அளவுக்கு சிபிஐ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு. ஆனால் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து மறுபடியும் இந்த மாதிரி கலாட்டா பண்ணாருன்னா அங்கே சிபிஐ இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க, அது அவருக்கே அங்கே நெகட்டிவாக போகும். அதனால் இவர் பஞ்சாயத்து இழுக்க மாட்டார்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அண்ட் இன்றைக்கி காலையில் நம்மளோட பிளாக்லேயே சொல்லியிருந்தேன், கோல்டு வந்து ஷைன் ஆகுது, நல்ல விலையில் இருக்குது, வாங்கலான்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக வாங்கினேன். ஆனால் சாயங்காலமே இந்த அளவுக்கு ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட 2% மேலே ஏறிடுச்சு இன்ட்ராடே லோலேருந்து. அண்ட் நான் இப்பயும் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த 52 வீக்கில் நான் வாங்கினேன்னு சொல்கிறவன் 52 வீக்கில் ஐயில் தான் நான் விற்றேன்னு சொல்கிறவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். நம்ம வந்து கரெக்டாக அந்த 52 வீக் ஐயை வந்து 52 வீக் லோ வந்து கேப்சர் பண்ண முடியாது. 52 வீக் லோ இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குப்பா அப்படின் போது நம்ம வாங்கணும். இது ரொம்ப அதிகமாக இருக்குப்பான் போது நம்ம விற்றணும். கரெக்டாக அங்கே தான் விற்கணும்னு வச்சிங்கன்னா அது முடியாது. கோல்டுக்கு இதுக்கு மேலே டவுன் சைடு ரொம்ப கம்மி. இதை தான் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து 14,300 ரூபாவும், 22 கேரட் கோல்டு 13,120 ரூபாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் 2,25,000 ரூபா ஒரு கிலோவுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட யூஎஸ்டிஎன்ஆர் இந்த 20% பஞ்சாயத்து வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 57 பைசா அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. இதனால் டாலர் அதிகமாக தேவைப்படுமோன்ற ஒரு பயத்தினால தான், க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாகுன்ற பயத்தினால தான், நம்மளோட ட்ரேட் டிஃபிசிட் அதிகமாகுன்ற பயத்தில் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா வந்தது, அதுலேயும் நம்மளோட ட்ரேட் டிஃபிசிட் வந்து வைடன் ஆயிருக்கு. ஸோ இந்த காரணத்தில் எல்லாமே சேர்த்து இன்றைக்கி 96 ரூபாய் 20 நம்மளோட யூஎஸ்டிஎன்ஆர் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. க்ரூட் ஆயிலோட விலை எடுத்துக்கிட்டோம்னா $85 இருக்குது. அண்ட் இன்ட்ராடேல $87 வரை போயிருந்தது. எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி வெறும் 740 கோடி தான் விற்றுருக்காங்க. டிஐஎஸ் வந்து 2,928 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் அடுத்து ஸ்டாக்ஸ் விசிங் நியூஸ் 4வது செக்மெண்ட். இதுதான் லாஸ்ட் செக்மெண்ட். கைதான் கெமிக்கல்ஸ் இவங்களோட ப்ராஃபிட் வந்து அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்கு. போன வருஷம் 20 கோடி லாபம் பண்ணாங்க, இந்த வருஷம் 10 கோடி தான் லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட மார்ஜின்ஸ் குறைஞ்சது தான். இதுக்கான காரணம் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸில் அந்த க்ரூட் ஆயிலோட விலை அதிகமானதுனால இவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமானது தான். ஏன்னா இவங்களோட சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு குறையல. 223 கோடி ரூபா சேல்ஸ் பண்ணவங்க கிட்டத்தட்ட 234 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணாங்க. 221 கோடி ரூபாய் அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் அந்த அளவுக்கு குறையில, ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. காரணம் மார்ஜின் குறைஞ்சதுனால. இது ஒரு நெகட்டிவான ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து எம்கியூர் ஃபார்மாஸ்டிக்கல் வந்து ஆல்ரெடி ஒரு பயோஃபார்மா கம்பெனியில் வந்து ஸ்டேக்ஸை வாங்கியிருந்தாங்க. அண்ட் பாக்கி இருக்கக்கூடிய 12% ஸ்டேக்ஸையும் வாங்கி முழுக்க இது அவங்களோட சப்சிடரி நிறுவனமாக மாற்றிட்டாங்க. இந்த ஸ்டேக் பர்ச்சேஸுக்கு 232 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட பேர் வந்து ஜெனோவா பயோஃபார்மாஸ்டிக்கல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா வந்து பயோசிமிலர்ஸ் வந்து உருவாக்க முடியும். அண்ட் எம்கியூர் வந்து நல்ல கம்பெனி தான். கிட்டத்தட்ட ஒரு எம்என்சி மாதிரியே வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். யாராவது இன்வெஸ்டர்ஸ் பார்க்குறீங்கன்னா இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஒரு இன்வெஸ்டராக இது ஒரு நல்ல கம்பெனி. ஆனால் ஒரு கன்சியூமராக இவங்களோட மருந்தெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் அதனால் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு கிட்டத்தட்ட 572 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன ஆர்டர்னா மிலிட்ரி எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுற ஆர்டர் தான். கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டு, ஏவியேஷனு, அப்புறம் என்கிரிப்டர்ஸு, டேங்க் சப்சிஸ்டம்ஸு, பேட்ரிஸு, காம்போனன்ட்ஸு, அப்புறம் அப்கிரேட் ஸ்பேர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்லையா, அதனோட பேட்டரி ஸ்பேர்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுற ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு. அண்ட் HCL டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி நெகட்டிவாக முடிஞ்சிருந்தது. காரணம் வந்து அவங்களோட Q1 ரிசல்ட் விட்டுருந்தாங்க. Q1 ரிசல்ட் அந்த அளவுக்கு நெகட்டிவாக இல்லை. ஆனால் இவங்க வந்து பண்ண ஸ்டேட்மெண்ட் தான் என்னென்னா இவங்களோட டாப் 5 கிளைண்ட்ஸில் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிளைண்ட் வந்து அவங்களோட பிஸ்னஸை குறைச்சதுனால எங்களோட அந்த கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய ரெவன்யூ குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை மார்க்கெட் நெகட்டிவாக எடுத்துகிட்டு இருக்கு.
இது இல்லாமல் டேட்டா சென்டரில் 3500 கோடி ரூபா அளவுக்கு முதலீடு பண்ண போகிறதாகவும் சர்வம் ஏஐயில் ரீசெண்டாக வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்க. போன மாதம் கூட நம்ம அதை நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பேசியிருந்தோம். அவங்களோட சேர்ந்து ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மை நாங்கள் உருவாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்பட்டாலும் இவங்க கொடுத்த அந்த ரெவன்யூ குறைஞ்சதுக்கான காரணத்தை பார்த்து மார்க்கெட் அடிச்சிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா ப்ராஃபிட் 5600 கோடி ரூபா லாபம் பண்ணாங்க. இப்போ 5800 கோடி ரூபா லாபம் பண்ணியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். ஸோ இது அந்த அளவுக்கு மோசமான ஒரு ரிசல்ட் இல்லை. ஈவன் மார்ஜின் கூட ஸ்லைட்டாக ஏறி இருக்கு, 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு ஏறி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ சர்வம் ஏஐ கிட்ட இவங்க வாங்கிட்டாங்க. அந்த சர்வம் ஏஐ மாடல்ஸை வந்து இவங்களோட கிளைண்ட்ஸுக்கு விற்கலாமன்ற ஒரு ஐடியாலையும் இவங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே லாங் டேர்மில் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் இந்த மாதிரி போட்டு அடிக்க தான் செய்யும். அதை நம்ம பொறுத்துட்டு தான் ஆகணும். அடுத்து கிராசிம் இண்டஸ்ட்ரி. இந்த கிராசிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்குது. அதாவது சோல் எனர்ஜி அப்படின்ற ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்குது. இந்த சோல் எனர்ஜியை அவங்களோட ப்ரொமோட்டருக்கே விற்க போகிறாங்க. அண்ட் இதை வந்து 17,200 கோடி ரூபாய்க்கு வந்து விற்க போகிறாங்க. இது எப்படின்னா, இப்போ கிராசிம் எனர்ஜியோட சப்சிடரி இருக்கும்போது கிராசிம் எனர்ஜியோட எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அது சொந்தம். ஆனால் இது ப்ரொமோட்டரே காசு கொடுத்து வாங்கும்போது அது ப்ரொமோட்டருக்கு மட்டும் சொந்தம். இருந்தாலும் கூட இது கம்பெனியோட நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸோட சொத்து இல்லையா, அதனால 17,700 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. இது கிராசிம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நெகட்டிவான விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா இந்தியாவில் பவர் டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ அதன் காரணமாக இப்போ இந்த சப்சிடரி சம்பாதிக்கக்கூடிய பணம் அந்த முதலாளிகளுக்கு தான் போகும், நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வராது. இது ஒரு நெகட்டிவான விஷயம், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து மங்களம் வேர்ல்டு வைட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சின்ன கம்பெனி. ஆனால் வந்து ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, கேஸ்டிங்கு மெல்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்குது, ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஏற்றுமதி பண்ணும்போது நீ கார்பன் எமிஷன் கம்மியாக பண்ணியான்னு சொல்லிட்டு கேள்வி வைப்பாங்க. அதனால் இந்த இரும்பை உருக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் இல்லையா, அதை வந்து க்ரீனாக தயாரிக்கணும்னு சொல்லிட்டு சோலார் கெப்பாசிட்டி வந்து இவங்க அதிகரிச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு இவங்களோட சோலார் கெப்பாசிட்டியை 10.4 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் வந்து ஆரம்பிச்சுட்டு சொல்கிறாங்க. இது முழுக்க தரையில் மவுண்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இவங்களோட டோட்டல் சோலார் கெப்பாசிட்டி 11.6 மெகாவாட்டாக இருக்குது. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ரொம்ப சின்ன கம்பெனி, பார்த்து உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். எப்பயாவது ஒரு லாபம் வரும் இல்லையா, அந்த லாபத்தை மட்டும் சும்மா இதில் போட்டு வைங்க, அடித்தா லக்கு அந்த மாதிரி. அண்ட் அடுத்து ஐடிபிஐயோட பேங்க்கில் ஷேர்ஸ் விற்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு 2 ஃபாரின் பிட்டர்ஸ் வந்து விலையை கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் வெல்ஸ்பன் கார்ப் இவங்களுக்கு வந்து 1400 கோடி ரூபா மதிப்புள்ள ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட பைப் சப்ளை ஆர்டர் கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டரோடு சேர்த்து இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 23,650 கோடி ரூபாய் அளவுக்கு ஆர்டர் வந்து இந்த வெல்ஸ்பன் கார்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப நல்ல கம்பெனி, பார்த்து வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு பேரே சொல்லாத ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி. அதாவது இந்தியாவில் ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு கம்பெனியாக அந்த கம்பெனியோட நாங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்ந்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பெருசாக வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு பணத்தை கொடுக்கல வாங்கலை. அதே மாதிரி இது வந்து ஒரு MOU தான், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். அண்ட் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலிமா நாங்கள் வருங்காலத்தில் வந்து 2 பேருக்கும் தேவையான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக இவங்க வந்து எதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். வருங்காலங்களில் பாசிட்டிவான அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. NBCCக்கு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. என்னன்னா அங்கே கிட்டத்தட்ட 922 ஸ்கூல்ஸில் இந்த ஃபிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேபு, பயாலஜி லேபு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சின்ன பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுற ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் HUL அதை வந்து ஆல்ரெடி நான் FMCGயில் சொல்லிட்டேன். எக்ஸைட் இண்டஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபியூச்சரில் இவங்க பேட்டரி பேக்கை தயாரிக்கக்கூடிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இதுக்கு இவங்ககிட்ட இப்போ உற்பத்தி செய்கிற இந்த லித்தியம் அயான் செல்ஸையும் வந்து பயன்படுத்தலான்ற ஒரு பிளானில் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிகாம் கம்பெனிஸ் கூட நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த டவர் கம்பெனிஸ்லாம் பேட்டரியை சப்ளை பண்ணுற ஆர்டருக்காக நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து ஷேடோஃபேக்ஸ் டெக்னாலஜி. இப்போது இன்றைக்கி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்தது, ஃப்ளிப்கார்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 700 கோடி ரூபா மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து இந்த ஷேடோஃபேக்ஸ் டெக்னாலஜியில் இருக்குது. அது விற்க போகிறதா வந்து ஒரு செய்தி வந்து உலாவிட்டு இருக்கு. அது முழுக்க பொய்ன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இந்த மாதிரி ரிப்போர்ட்டாக தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் அது உண்மையாக மாறும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இந்த ஆன்லைன் கேமிங் கம்பெனி, இந்த டெல்டா கார்ப்பு கேமிங் கம்பெனி வந்து கேம்பிளிங் கம்பெனின்னு சொல்லலாம். டெல்டா கார்ப்பு, நசரா டெக்னாலஜி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாதிச்சது வந்து 28% GST கட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது சொன்னதுக்கப்புறம் டெல்டா கார்ப்பை அடின்னு அடித்து எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து மோனோபோலி கம்பெனி, சரியா, கேம்பிளிங்கில் கேசினோவில் இவங்க ஒருத்தன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் வாங்கினாங்க. அப்படியாப்பட்ட கம்பெனிங்க வந்து இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்குது. ஸோ ஒருவேளை கோர்ட்டில் இவங்களுக்கு பாசிட்டிவான ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தால் அப்போ வந்து இந்த கம்பெனி டேர்ன் அரவுண்ட் ஆகும். இந்த டேர்ன் அரவுண்டை பற்றி நம்மளோட ஃபண்டமெண்டல் கிளாஸில் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸில் நம்ம பேசியிருக்கோம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அடுத்து வேதாந்தா அலுமினியமோட சேர்மன் என்ன சொல்கிறாருன்னா,
நாங்கள் அடுத்த 3 வருஷத்துக்குள்ளார எங்களோட அலுமினியம் கெப்பாசிட்டி வந்து 6 மில்லியன் டன்னா, அதாவது அப்படியே டபுள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. இது வேதாந்தா அலுமினியம் பாசிட்டிவ் விஷயம். வேதாந்தா ஆயிலோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட $5 பில்லியன் அளவுக்கு அடுத்த 3லேருந்து 5 வருஷத்துக்கு வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸில் வந்து முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதிகமான க்ரூட் ஆயிலை கண்டுபிடிச்சி தோண்டி எடுத்தால் நல்லது தான். அண்ட் இதன் மூலிமா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரல் அளவுக்கு ஒரு நாளைக்கு க்ரூட் ஆயில் உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையுமே வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா எல்எக்ஸியோட Q1 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் நம்ம KPIT டெக்னாலஜிஸோட பேர் கம்பெனி. அண்ட் இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 20% அளவுக்கு இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. போன வருஷம் வந்து 220 கோடி இதே ஜூன் குவார்ட்டரில் பண்ணாங்க. இந்த வருஷம் 170 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. ஸோ வீக்கான ரிசல்ட் தான், நாளைக்கு போட்டு அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக போன வருஷம் வந்து 994 crore ரெவன்யூ பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 1020 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு 30 கோடி அளவுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின் கண்ட்ராக்ஷன் வந்து பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. போன வருஷம் 22% மார்ஜின் மெயின்டைன் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 19% தான் மார்ஜின் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நாளைக்கு டாடா எல்எக்ஸி அடிக்கும், கூடவே வந்து KPITயும் போட்டு அடிக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் தொடர்ந்து உங்களுக்கு நெகட்டிவான அப்டேட்டாக இருக்குது இந்த செக்மெண்ட்டுக்கு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ஸ்டாக்ஸ் நியூஸ், அந்த 18 கம்பெனிஸ் பற்றின செய்திகள். இது இல்லாமல் கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து ஒரு 14 ஸ்டாக்ஸ் பேர் சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதனோட இயர் டு டேட் இந்த இயர் ஆரம்பிச்சது வந்து 17% விழுந்திருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. HDFC பேங்க், அதானி பவர் அண்ட் அதானி என்டர்பிரைசஸ், கொட்டாக் மகேந்திரா பேங்க் நானே வாங்க மாட்டேன், ஏன்னா லாஸ்ட் 5 வருஷமாக அவர் ரிட்டர்னே கொடுக்கல. NTPC அண்ட் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் ஹைலி ஓவர் வேல்யூட். அண்ட் எட்டர்னல் ஜொமேட்டோ நான் வாங்க மாட்டேன். பவர் கிரிட் கார்பரேஷன் வாய்ப்பு இருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு பார்த்துட்டு வாங்கலாம். அதானி கிரீன் எனர்ஜி நான் வாங்க மாட்டேன், உங்கள் இஷ்டம். அண்ட் இண்டிகோ ஏவியேஷன் ஃப்ளைட் கம்பெனி நான் வாங்க மாட்டேன், ஆனால் இண்டிகோக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் ஷேர் இருக்குது டொமஸ்டிக் பேசஞ்சரில். அண்ட் HDFC லைஃப் இன்சூரன்ஸு இது வாங்கலாம். இந்தியன் ஹோட்டல்ஸு வாங்கலாம், நல்ல கம்பெனி. மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸு வாங்கலாம், ஆனால் ஓவர் வேல்யூடு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் இந்த 14 கம்பெனிஸ். அண்ட் இது வந்து என்னோட ஒப்பீனியன், நீங்கள் வாங்குறதா வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுங்க. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது க்ரூட் ஆயிலோட விலை $85.5 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட் ஓப்பனிங்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு ஆஸ் ஆஃப் நோ. ஆனால் இந்த இன்ஃபோசிஸோட ADR விழுந்த போது ஒரு நெகட்டிவிட்டி காமிச்சது. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் டவ் ஜோன்ஸ் வந்து 0.2% அளவுக்கு நெகட்டிவாகவும், நாஸ்டாக் வந்து 1.28% அளவுக்கு பாசிட்டிவாகவும், அண்ட் S&P 500 வந்து 0.2% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் $4060 இருக்குது. அதாவது இன்ட்ராடேல இந்த CPI இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுக்கப்புறம் $4100 வரைக்கும் போச்சு. இப்போ $4060 இருக்குது. நான் எப்பயும் சொல்கிறேன், கோல்டில் வந்து உங்களுக்கு இன்ட்ராடே ப்ராஃபிட் வரும் பார்த்தீங்களா, அந்த ப்ராஃபிட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாங்குங்க, தப்பு கிடையாது. ஏன்னா கோல்டே இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குது, 30% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் அமெரிக்கா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யாருக்குமே டாலர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். அதுவும் இல்லாமல் பிரிக்ஸ் வந்து புதுசாக கரன்சி விட போகிறதா ஒரு அப்டேட் இருக்குது. அது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே செய்தியாக இருக்குது. ஒன்ஸ் இந்த ட்ரம்ப்போட பவர் குறைஞ்சா அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் வந்து கோல்டுக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். அண்ட் இப்போது ADRs பார்த்துடலாம், ஒரே நிமிஷம். ADRs அதே அளவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேற்கொண்டு ADRஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை கிஃப்ட் நிஃப்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றது நாளைக்கு காலையில் நம்மளோட பிளாகில் வந்து நம்ம பேசிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.